வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்டர் ஆர்த்திகா அண்ட் கார்த்திக் அவங்களுடைய சூப்பரான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டஸ்ட்டாக நம்ம தீபா அவங்க ஒரு சூப்பரான குட்டி டான்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பிக்சராக. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் ப்ரோ அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களுடைய ரசிகர் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சர் தான் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. நம்ம தீபா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு கூட இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு குட்டி அப்டேட், தீபாவோடைய இந்த குட்டி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்போவுமே மாடலான ஒரு ரிவ்யூ தான் ஷேர் பண்ணுறாங்க நம்ம தீபா. அதுக்கப்புறம் அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா குட்டி முருகனாக கார்த்திக் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியா பதிவிட்டிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் நம்ம கார்த்திக் ப்ரோ அவங்களுடைய ரசிகை கூட சேர்ந்தெடுத்திருக்க பிக்சரை பதிவிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேபி கூட இருக்க மாதிரியான ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை பதிவிட்டிருக்காங்க. அதுலேயும் நம்ம கார்த்திக் ப்ரோ அந்த குட்டி பொண்ணை தூக்கி வச்சுருக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான பிக்சரை தான் பதிவிட்டிருக்காங்க நம்ம கார்த்திக் ப்ரோங்க. ஸோ இப்போதைக்கு சீரியலில் என்ன ரிவ்யூ ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கீதாவை எப்படா சமாளிக்கிறது, இந்த கீதாவை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கவங்களை எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கீதா கார்த்தியை எல்லா வேலையுமே செய்ய சொல்கிறாங்க. ஒரு அடிமை மாதிரி, ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துகிறாங்க கீதா. ஏன்னா அவங்க அம்மாக்காக இவங்க என்ன சொன்னாலுமே செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ தீபா இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்க அவசியமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு போயிட்டுருக்க சீன் எல்லாருக்குமே ரொம்பவே கடுப்பாக தாங்க இருக்குது.